இந்திய மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துவதோடு வேலைவாய்ப்புகளை சிதைத்து நாட்டு மக்களை கையேந்தும் நிலைக்கு தள்ளிய பிரதமர் மோடியை கைது செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 10 வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடல, நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாம கேவலமான முறையில எல்லாத்தையும் கோவணத்தை உருவற வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு போய் இன்னொரு கருத்து சொல்றார். வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை கொலை பண்ண பாக்குறாங்களாமா. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. ஏண்டா இது வெளிநாடு ஒரு நாடு இல்லாம சுத்திட்டு வந்திருக்கிறது இவரு தான். இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு, கண்டிக்கத்தக்கது. முதல்ல சாதாரண குடிமகனா அவரை தூக்கி உள்ள போடுங்க, முதல்ல அதை செய்யுங்க, இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 10 வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடல, நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாம கேவலமான முறையில எல்லாத்தையும் கோவணத்தை உருவற வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு போய் இன்னொரு கருத்து சொல்றார். வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை கொலை பண்ண பாக்குறாங்களாமா. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. ஏண்டா இது வெளிநாடு ஒரு நாடு இல்லாம சுத்திட்டு வந்திருக்கிறது இவரு தான். இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு, கண்டிக்கத்தக்கது. முதல்ல சாதாரண குடிமகனா அவரை தூக்கி உள்ள போடுங்க, முதல்ல அதை செய்யுங்க, இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.